லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, அது வந்து பாருங்க, உண்மையை மட்டும் சொல்லுங்க. வேற எந்த கதையும் வேண்டாம். சொல்லுங்க, ஏன் தயங்குறீங்க? அது சிங்கமுத்து உன் மேல ரொம்ப கோவமா இருக்காமா. ரஜினிய காலி பண்றேனா இல்லையான்னு பாருன்னு என்கிட்ட நேருக்கு நேரா சொல்லிட்டு போனாமா. உனக்கு எந்த அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாதுன்னு தாம்மா நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டே வந்தேன். நீங்க வராமலே இருந்திருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. எல்லாத்தையும் ஆரம்பிச்சது நீங்க தானே. இப்ப என்ன உங்களுக்கு திடீர்னு பாசம்? நீ சொல்றதும் சரிதாம்மா. நான் என்னாலதாம்மா எல்லாமே. அதனாலதாம்மா இது எல்லாத்தையும் நானே சரி பண்ணணும்னு பாக்குறேன். அதெல்லாம் அவசியம் இல்ல. எனக்கு உங்களை பத்தியும் தெரியும், உங்க தம்பிய பத்தியும் நல்லா தெரியும். இத்தனை வருஷம் இதையெல்லாம் தனியா தானே கடந்து வந்திருக்கேன். என்னை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க எதுவும் புதுசா பண்ண வேண்டாம். இது வரைக்கும் நீங்க எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருங்க. இப்ப கிளம்புங்க. ரஜினி, நீ நினைக்கிற மாதிரி இது சாதாரண விஷயமா தோணலம்மா. சிங்கமுத்து இதுக்கு முன்னாடி கோவப்பட்டிருக்கான். ஆனா அவன் இப்படிதான் பேசினதே இல்லம்மா. அதாம்மா எனக்கே கொஞ்சம் பயமா இருந்துச்சு. இங்க பாருங்க, எதுனாலும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. நீங்க ஒண்ணு என்ன காப்பாத்த வேண்டாம். கூட இருந்து பாத்துக்க வேண்டிய நேரத்துல விட்டுட்டு போயிட்டு இப்ப வராரு காப்பாத்துறதுக்கு. நீங்க கிளம்புங்க, முதல்ல கிளம்புங்கன்றல. நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா. இங்க பாருங்க, என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க, அவ்வளவுதான் சொல்லுங்க. ரஜினி, என்னப்பா இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? அவ என் பொண்ணுதான். இதெல்லாம் நீ கண்டுக்காத. ஃபாலோ பண்ணு. கிட்ட போகாத, தூரமாவே ஃபாலோ பண்ணு. வண்டி எடு. போ போ. ஹலோ, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லங்க, ஃப்ரெண்ட பார்க்க வந்தேன். வந்த இடத்துல டைகர் மக்கு பண்ணிட்டான். என்னாச்சு? ஏதாவது பெரிய பிரச்சனையா வண்டியில? தெரியலங்க. நானும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பண்ணி பார்த்தேன். கரெக்டா இங்க வந்து ஆஃப் ஆயிடுச்சு. மெக்கானிக் கூட ஃபோன் பண்ணேன், அவன் எடுக்கல. அதான் திரும்ப கூப்பிடுவான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, நீ வா, நான் உன்னை மெக்கானிக் ஷாப்ல டிராப் பண்ணிட்டு போறேன். அப்புறம் மெக்கானிக்கை கூட்டிட்டு வந்து எடுத்துட்டு போலாம்ல? வேணாங்க, எப்படியும் கால் பண்ணிருக்கேன். திரும்ப கண்டிப்பா கால் பண்ணுவான். மெக்கானிக் வந்தோடனே பைக்கை சரி பண்ணிட்டு நானே வந்துடுறேன். நீங்க கிளம்புங்க. மெக்கானிக் கால் பண்ற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுவியா தனியா? நான் ஏதோ போற வழியில மெக்கானிக் ஷெட் இருக்கு இல்லையா, அங்க டிராப் பண்ணிட்டு போறேன்.
நான் ஆட்டோ பிடிச்சி போய்ப்பேங்க, நீங்க கிளம்புங்க. ஆட்டோ? என்னங்க ஆட்டோன்னதும் அங்க பாக்குறீங்க, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை. என்னமோ இருக்கு, ஏன் இவ்வளவு பதறீங்க? ஏன் ஆட்டோன்னா என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்திபா. காலையிலேருந்து ஒரு ஆட்டோ என்னை ஃபாலோ பண்ணுச்சு, அதான் மறுபடியும் ஃபாலோ பண்ணிட்டு வரதான்னு பார்த்தேன். எது? ஆட்டோ ஃபாலோ பண்ணிட்டு வந்துச்சா? என்னங்க சொல்றீங்க? அது அது ஒன்றும் இல்லை பார்த்திபா. வீட்டிலேருந்து அவர் தான். அவர் என்ன? ஓ, குபேரன் மாமாவா? அதான் அவரு. ஓ, உங்க அப்பா. சித்தப்பா வீட்டுக்கு வந்து சண்டை போட்டார்ல, அப்ப அவர்கிட்ட ஏதோ தனியா பேசினாராம். அவரால எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துரும்னு இவர் தான் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வராரு. அவ்வளோ பாசம் வந்துருச்சோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ வேற. சரி. சரிங்க, போற வழியில என்ன கொஞ்சம் மெக்கானிக் ஷாப்ல டிராப் பண்ணிடுங்க. என்ன? இப்பதான் நான் கூப்பிடும்போது வரலன்னு, இப்ப என்ன மெக்கானிக் ஷாப்ல டிராப் பண்ணுங்கன்னு சொல்ற? அது ஓ, என்னை யாராவது ஃபாலோ பண்ணி வந்தா எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துரும்னு வரியா? அது அப்படியும் வச்சுக்கலாம். நீங்க வாங்க, சொல்றேன். எதா இருந்தாலும் உண்மையை மட்டும் சொல்லு, அதுக்காக தானே வர. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எனக்கும் லேட் ஆகுது. மெக்கானிக் ஷாப் போகணும்ல, அதே நேரத்தில் உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுல்ல. எனக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீ வா, உன்னை மெக்கானிக் ஷாப்ல இறக்கி விடுறேன். போலாம். எங்க இருந்து எப்படிடா வரீங்க? அறிவில்ல? ஏன் கொஞ்சம் ஸ்லோவா வர முடியாது அவனால? ஏய், உங்க அப்பா விட்ட ரோடா இது? நான் அப்படிதான்டா வருவேன். நான் அறிவில்லைன்னு கேக்குற? ஏய், வேண்டாம் பார்த்திபா, பிரச்சனை வேண்டாம், ப்ளீஸ் வேண்டாம். ஏன்னா இப்படி வண்டி ஓட்டினா எங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் கஷ்டம் தானே. பார்த்திபா, நீ வா போலாம். நல்லா பொம்பளைய வண்டி பாட்டு விட்டுட்டு பின்னாடி உட்காந்துட்டு வர, நீலா ரூல்ஸ் பேசுறியா? டேய், ராங் ரூட்ல வந்து மோதனது நீ. தேவையில்லாம பேசிட்டு இருக்காது, கிளம்பு. ஏய், அப்படிதான்டா பேசுவேன். என்னடா செய்வ? என்ன செய்வ? பார்த்திபா வேண்டாம். பார்த்திபா, ஐயோ பார்த்திபா. பார்த்திபா, மச்சான், இவனை விடுடா. முதல்ல அவனை போடுறா. ரஜினி போயிடுங்க, விடுங்கடா. ரஜினி போயிடுங்க, ரஜினி
விடுங்க. மாமா 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 ரஜினி, நீங்க போங்க, நான் பின்னாடி வண்டி எடுத்துட்டு வந்துடுறேன். பின்னாடியே வந்துடுறேன். பரவாயில்ல. ஐயோ, ரொம்ப வலிக்குதா? கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, ஹாஸ்பிட்டல் போயிடலாம். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அண்ணா, கொஞ்சம் சீக்கிரம் போங்க அண்ணா. ரஜினி, இந்த பாவிய மன்னிச்சிருமா. நீங்க இப்ப எதுவும் பேச வேண்டாம், முதல்ல அதை மாட்டுங்க. எங்க இருக்கு? பரவாயில்லம்மா, நான் உங்ககிட்ட பேசணுமா. நான் இப்போ பேசலன்னா அப்புறம் நான் எப்பவுமே பேசாம போயிடுவேணும்னு பயமா இருக்குமா. இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது. உங்களுக்கு எதுவும் ஆகாது. நீங்க நல்லபடியா பொழைச்சு வருவீங்க. கொஞ்சம் இருங்க அண்ணா, கொஞ்சம் சீக்கிரம் அண்ணா. சரிங்கம்மா, போயிட்டாமா இருக்கும். இதாம்மா நீ எதிரியா இருந்தா கூட அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற குணம் இந்த உலகத்துல எத்தனை பேருக்குமா வரும்? நீங்க எனக்கு எதிரியா? ஐயோ, இதெல்லாம் பேசி உங்களை சங்கடப்படுத்திக்காதீங்க. இல்லம்மா, இந்த பாவியால நீ சங்கடப்பட்டதுதாம்மா அதிகம். எல்லாமே என்னோட தப்புதாம்மா. உங்களை எல்லாம் நான் விட்டுட்டு போனேன் பாரு, அதாம்மா, அதான் என்னோட முதல் தப்பு. உன்னை பத்தி நான் யோசிச்சு கூட பார்க்காம எல்லா பாரத்தையும் நீ சுமந்திர நிலைமைக்கு ஒண்ணு தள்ளது என்னோட இரண்டாவது தப்புமா. இது பத்தாதுன்னு நான் கேடுகட்ட வேலை செஞ்சு என்னோட இன்னொரு குடும்பத்தையும் இங்க கூட்டிட்டு வந்து அவங்கள பாத்துக்கிற பொறுப்பையும் உன் மேல தள்ளினது ஏன் மூணாவது தப்புமா. இப்படி பல தப்ப நான் பண்ணதுக்கு எனக்கு இந்த தண்டனை தேவைதாமா. பேசாதீங்க, இந்த நேரத்துல தண்டனை அது இதெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. இல்லம்மா, இது தண்டனை இல்ல, அந்த கடவுள் கொடுத்த வரமா. உன்னை
நான் இத்தனை வருஷம் கஷ்டப்பட வச்சு உனக்காக நான் எதுவுமே செய்ய மாட்டோமான்னு நான் யோசிக்கும் போது உசுரை காப்பாத்தினது அந்த கடவுள் கொடுத்த வரமாயிடு. ஆனா ஒண்ணுமா, எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அம்மாடி ரஜினி, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவாமா? தயவு செய்து என்ன மன்னிச்சிருமா. ஐயோ, மன்னிச்சிட்டேன்னு சொல்லுமா. ஐயோ ரத்தம். அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணா. என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுமா. ஐயோ, நான் மன்னிச்சிட்டேன், உங்களை மன்னிச்சிட்டேன். நீங்க எதுவும் பேசாம கொஞ்சம் இருங்க. சந்தோஷமா, சந்தோஷம். எனக்கு இது போதுமா, நிம்மதியா இருக்கு. இப்படியே நான் போயிட்டா கூட நான் நிம்மதியா போய் சேர்ந்துருவேன். உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, கொஞ்சம் அமைதியா இருங்க. அம்மாடி, எனக்கு அழுகிறியாமா நீ? அழாதடா, எனக்கு ஒண்ணு இல்லம்மா. அழாதடா, அழாத. அம்மாடி ரஜினி, எனக்கு ஒரே ஒரு ஆசைம்மா. என்ன நீ அப்பான்னு கூப்பிடுமா. தயவு செஞ்சு என்ன ஒரே ஒரு முறை அப்பான்னு வாயால கூப்பிடுமா, கூப்பிடுமா. உங்களுக்கு ஒண்ணும் இல்லப்பா, உங்களுக்கு எதுவாக விட மாட்டேன். டாக்டர், நர்ஸ், 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 சொல்லுங்க, என்னாச்சுமா இவருக்கு? யார் இவரு? என் அப்பா. ப்ளீஸ் காப்பாத்துங்க சிஸ்டர். பதட்டப்படாதீங்க, முதல்ல போய் அட்மிஷன் போட்டு வாங்க. நான் அட்மிஷன் அப்படி போடுறேன், நீங்க முதல்ல உள்ள கூட்டிட்டு போங்க சிஸ்டர். டாக்டர் எங்க? டாக்டர், என் அப்பாவை காப்பாத்துங்க. டாக்டர், இது என் அப்பா தான் டாக்டர். ப்ளீஸ் எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். காப்பாத்தலாமா? ஐயோ, காப்பாத்துங்க. சரி, எப்படி அடிபடிச்சு இருக்கு? அது டாக்டர், டாக்டர் சில பேர் என்ன கத்தியால குத்த வந்தாங்க. எங்க அப்பா நடுவுல வந்து. வாட்? கத்தியால குத்துனாங்களா? நோ நோ, இதெல்லாம் போலீஸ் கேஸ். எங்களுக்கு பிரச்சனை ஆயிடுமா? சிஸ்டர், டீடைலா கேட்க மாட்டீங்களா? சாரி டாக்டர். ஷட் அப். எந்த கேஸ் வந்தாலும் அப்படியே அட்மிட் பண்ணுவீங்களா? யோசிக்க மாட்டீங்களா? இங்க பாருமா, இதுக்கெல்லாம் நாங்க ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. ஏதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க. போலீஸ் கேஸ் எல்லாம் எங்களால அழிஞ்சிட்டு இருக்க முடியாது. என்ன டாக்டர் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஒரு உயிர் போராடிட்டு இருக்கு, கண்ணு முன்னால பாத்துட்டு கேஸ் கோர்ட்னு பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாருமா, நான் பிராக்டிகலா பேசிட்டு இருக்கேன். சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். உங்களுக்குலாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. டாக்டர், இந்த உசருக்கு பதில் சொல்ற கடமை உங்களுக்கும் இருக்கு. ஏமா,
ஏதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போமா. டாக்டர், துடிச்சிட்டு இருக்கிற உசுரை பாக்குற சாதாரண ஆளுக்கே ஏதாவது செஞ்சு காப்பாத்த முடியாதான்னு பதறும். நீங்க ஒரு டாக்டர், ஒரு உயிரோட வேல்யூ தெரிஞ்சவரு. இப்படி மனசாட்சி மனிதாபிமானம் எதுவுமே தெரியாம நடந்துக்கிறீங்க. இந்த பாருமா, நீ என்ன வேணாலும் சொல்லிக்க. இந்த மாதிரி கேஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்க படுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். கேஸா? உங்களுக்கு கேஸ் தானே, 10ஓட 11. ஆனா எனக்கு இவர் அப்பா. நான் மட்டும் இல்ல, உங்களை நம்பி இங்க வர ஒவ்வொருத்தரும் அப்படி அன்புலயும் பாசத்திலயும் துடிச்சு போய் தான் வருவாங்க. உங்களை மட்டும் தானே நம்பி வருவாங்க. அந்த நம்பிக்கையை காப்பாத்துற பொறுப்பு உங்களுக்கு இருக்குல்ல. இப்ப மட்டும் நீங்க எங்க அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்காம அவருக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, நிச்சயமா நான் உங்களை சும்மா விட மாட்டேன். அப்புறம் நீங்க கோர்ட் கேஸ்னு அலைய வேண்டியதா இருக்கும். யோசிச்சு பண்ணுங்க. உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் ஆகாது. டாக்டர் ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க டாக்டர். மேடம், உங்க அவசரம் எனக்கு புரியுது. ஆனா எங்க ஹாஸ்பிட்டலுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. பேஷண்ட் எவ்வளவு எமர்ஜென்சியா இருந்தாலும் எங்க ஹாஸ்பிட்டல்ல முதல்ல அட்மிஷனை போட்டு ஃபில்அப் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அட்மிட் பண்ணி நாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். சார், உங்க ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் இல்ல, ஊர்ல இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் இருக்கிறது ஒரே ஒரு ரூல்ஸ் தான். உயிர் போற ஆபத்துல இருக்கிற பேஷண்ட நீங்க காப்பாத்தணும். உயிரை காப்பாத்துறது மட்டும் தான் உங்க ஒரே ஒரு கடமை. நான் இப்பவே அட்மிஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி இவரை கூட்டிட்டு போய் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிடுங்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ். சிஸ்டர், இவர் இமிடியேட்டா அட்மிட் பண்ணுங்க. சரிங்க டாக்டர். உங்களுக்காக தாமா எங்க ஹாஸ்பிட்டலோட ரூல்ஸை மீறி அட்மிட் பண்றேன். தேங்க்யூ டாக்டர். கூட்டிட்டு போங்க, உள்ள கூட்டிட்டு போங்க. போங்க.